3rd to 5th month ஸ்கேன்ல யூட்ரைன் ஆர்ட்ரி ஹை ரெசிஸ்டன்ஸ் டாப்லர் ஃபைண்டிங்னு சில டைம்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட், யூட்ரைன் ஆர்ட்ரினா என்ன? கர்ப்பப்பைக்கு தேவையான பிளட் சப்ளையை கொடுக்குற ஒரு முக்கியமான பிளட் வெசல் தான் யூட்ரைன் ஆர்ட்ரி. பிரெக்னன்சி அப்பவும் பேபியோட growth-அ மெயின்டைன் பண்றதுக்கு தேவையான பிளட் ஃப்ளோவை கொடுக்கறது தான் இந்த யூட்ரைன் ஆர்ட்ரி. ஸோ இந்த யூட்ரைன் ஆர்ட்ரி பிரெக்னன்சி அப்போ இயல்பா என்ன ஆகும்னா, இதுக்குரிய அந்த டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆகி பேபிக்கு இன்னும் டிமாண்ட்ஸை மீட் பண்றதுக்காக பிளட் ஃப்ளோவை அதிகரிக்கும். ஸோ யூட்ரைன் ஆர்ட்ரி டாப்லர் அப்படின்னா என்னன்னா, இந்த பிளட் வெசல் மூலியமா சரியாதான் பிளட் ஃப்ளோ ஆகுதா, இல்ல ஏதாவது ஒரு ப்ரெஷரோ ஹிண்ட்ரன்ஸோ இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த யூட்ரைன் ஆர்ட்ரி டாப்லர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிளட் வெசல் மூலியமா பிளட் ஃப்ளோ ரொம்ப ஈஸியா ஃப்ளோ ஆகுது, எந்த விதமான ப்ரெஷர் இல்லை அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதுவே ஏதாவது ஒரு ப்ரெஷரோ ஹிண்ட்ரன்ஸ் இருக்குன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் இன் யூட்ரைன் ஆர்ட்ரின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு வாட்டர் டேப்ல ஒரு ஏர் பிளாக் இருந்தா சடனா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்ததுன்னா இது ஒரு ஸ்கிரீனிங் டூலா எடுத்துப்போம். என்னன்னா, டவுன் த லைன் இந்த பிரெக்னன்சில மதருக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல பாப்பாவோட growth கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்களுக்காக உங்களோட டாக்டர் இந்த மாதிரி ஒரு ஃபைண்டிங் இருந்ததுன்னா மதரையும் சரி பேபியும் சரி ரொம்ப க்ளோஸாவே மானிட்டர் பண்ணுவோம் டவுன் த லைன் இந்த பிரெக்னன்சி. ஸோ மதரோட பிபியும் பார்த்துப்போம், பேபிக்கும் தேவையான ஸ்கேன்ஸ் பண்ணி பேபியோட growth கரெக்டா இருக்காங்கிறதையும் பார்ப்போம். தேங்க்யூ.